திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆட்டோ ஓட்டுநரின் மனைவிக்கு 1,63,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி உள்ளதாக கூறி அவரது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. நேதாஜி நகரைச் சேர்ந்த சாயிதா மகளிர் உரிமைத் தொகையை பெறுவதற்காக இந்தியன் வங்கி கிளைக்கு சென்றபோது சென்னையில் அவரது பெயரில் இயங்கி வரும் நிறுவனம் வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். தனக்கு அவ்வாறு எந்த நிறுவனமும் இல்லை என அவர் கூறிய நிலையில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். நம்ம ரேஷன் கார்டுலேருந்து 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தாக்கா வரல துட்டு. ஆதார் கார்டு லிங்க் பண்ணுன்னாங்க. லிங்க் பண்ணி போயிட்டுனால அவங்க மேடம் ஒரு பேங்க் புக்கில் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டுனால சாரு போய் பாருன்னாங்க. சாரு போய் பார்த்தாக்கா ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி 1,63,00,000 ரூபாய் கட்டுன்றாங்க. எதுக்குன்னு சாருன்னு கேட்டாக்கா எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் உங்கள் பேரில் கம்பெனி ஏதோ நின்றுக்குதுன்றாங்க, நீங்கள் எதுனாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கங்கன்ட்டு அவங்க எதுவும் ஃபோட்டோ பிடிச்சி இந்த பாருங்கள் சார், இந்த 5 காப்பி கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் எதுன்னு தெரியாது சார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க டெய்லி ஒரு 500 ரூபாய் கூலி தான் ஓட்டினுக்கிறோம். அதுவும் வாடகை ஆட்டோ. நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ எதுவும் தெரியாது. என்ன சார் எப்போ பார்த்தாலும் இதே வந்து நிற்குதே சார், கொஞ்சம் பார்த்து எதனாலும் நடவடிக்கை எடுங்க சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.